பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தாய் தமிழ் உறவுகள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், இந்திய நாடாளுமன்றத்திலே காரசாரமான பாதுரைகள் வெளிப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர், அதிலேயும் எங்கள் சொந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மதிப்பிற்குரிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்திலே தமிழுக்காக பேசுவதோடு பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு சமஸ்கிருத மொழியிலான பெயர்களும் இந்தி மொழியிலான பெயர்களும் சூட்டுகிறீர்களே, கனிமொழி கேட்கிறார். தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழின் பெருமையை பற்றி பேசுகிறீர்கள், தமிழனாக பிறக்கவில்லை என்று வருந்துகிறீர்கள். ஆனால் உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு இந்தியிலே எப்படி பெயர் வைக்கலாம் அல்லது சமஸ்கிருதத்தில் எப்படி பெயர் சூட்டலாம் என்று நல்ல அழகாத்தான் பேசி இருக்கிறாங்க. அது எந்த திட்டத்தின் அடிப்படையில் என்று சொன்னால், இந்திய ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் ஒரு சட்டத்தை, அதாவது மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில். மகாத்மா காந்தி பெயரிலான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற, அதாவது 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் என்ற பெயரிலே இருக்கிறது. இந்த திட்டத்தை இந்தியாவிலே, இந்திய துணைக்கண்டத்திலே வேளாண்குடி மக்களுக்கு, அதாவது உழவர்குடி மக்களுக்கு அந்த வேளாண் வேலைகள், உழவு தொழில் இல்லாத காலகட்டங்களில், குறிப்பாக இப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை ஐப்பசி மாசம், கார்த்திகை ஐப்பசிலே வடகிழக்கு பருவமழை, இந்த 2 மாதங்களில் வயல்களை வரப்புகளை சீரமைப்பு செய்து நாற்றங்கால்களை அடியப்படுத்தி நாற்றை பிடுங்கி வரப்பு வாய்க்கால் வெட்டி உழுது நம்முடைய தாய்மார்கள் நடுவை நட்டு விடுவார்கள். இந்த கார்த்திகை ஐப்பசி மாதங்களில் வேலைகள் இருக்கும். மார்கழி மாதத்திலே களை பிடுங்கிற வேலை இருக்கும். பிறகு தை கடைசி மாசிலே அறுவடைகள் முடிந்துவிடும். ஒரு போகம். இருபோகம் என்றால் ஏப்ரல் மாதம் வரை, ஏப்ரல் மே மாதம் வரை இருபோக வேலைகள் இருக்கும். எஞ்சிய ஒரு 6 மாத காலத்திற்கு வேளாண்குடி மக்களுக்கு வேலை இருக்காது. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், குறைந்தது 100 நாட்கள் வேலை திட்டம் என்ற அடிப்படையிலே ஒரு வேலை திட்டத்தை முதலில் இந்திய துணைக்கண்டத்திலே முன்மொழிந்து மற்றவர்களை வழிமொழிய வைத்து சட்டமாக்கி செயற்படுத்த வைத்தவர். இந்தியாவிலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கிறது. தமிழகத்திலே 70க்கும் மேற்பட்ட கட்சிங்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சி நூற்றுக்கணக்கில், இந்திய அளவில் ஆயிரக்கணக்கில், ஏற்பிசை வழங்கப்பட்ட கட்சிகளே நூற்றுக்கணக்கில். எந்த கட்சி தலைவருக்கும் தோன்றாத அரிய சிந்தனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இப்ப இல்ல. 2004 2009 காலகட்டத்தில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து அந்த தேர்தலை சந்தித்தது. அப்பொழுது 6 நாடாளுமன்ற தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது. 2004ஆம் ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய சென்னை அன்புமணி அவர்கள் போட்டியிடவில்லை. நாடாளுமன்ற மாநிலங்களவை மூலம் அவரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்கின்ற உறுதிமொழி கூட்டணிக்கு தலைமையேற்ற மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரைய கலைஞரிடம் பெற்று 6 நாடாளுமன்ற தொகுதிகளிலே பாமக களம் இறங்கியது. அன்றைக்கு இந்த பாபா என்கின்ற பெயரிலான திரைப்பட சர்ச்சை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இன்றைக்கு சிறப்பு விண்மீன் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய அந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமான மோதல். வட மாவட்டங்களிலே பாபா திரைப்படத்தை திரையிடவே முடியவில்லை. பெட்டியெல்லாம் தூக்கிட்டு அவங்க போயிட்டான் பாட்டாளிகள். அதனால் கடும் சினம் கொண்ட ரஜினிகாந்த் தன்னுடைய அண்ணன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிற 6 தொகுதியிலும் பாமக வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும், எத்தனை கோடி செலவானாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு மூட்டை மூட்டையாக வண்டியாக பணங்களை கொண்டு குவித்து பாமக போட்டியிட்ட 6 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேலை செய்தார்கள். கூட்டணிக்கு தலைமை இருக்கிற ஐயா கலைஞரே பதறி போய்விட்டார். பதறி போய் அவர் சொன்னது வரலாற்றில் இருக்கு, பதிவுகள் இருக்கு, நாளிதழ்கள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 34 தொகுதியில் வெற்றி உறுதினார். அடுத்த நாளே நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள்
40 வெற்றி, 40 நமதே, நாளையும் நமதே. இப்படியெல்லாம் எடுத்த உடனே ஒரு முழக்கத்தை கொடுக்க முடியாது. அதுல பெரிய வல்லுனர். வடக்கே வன்னியர்கள், தெற்கே தேவதர்கள், நாங்கள் ஒருதாய் மக்கள், தெற்கே தேவேந்தர் காலில் முள் குற்றினால் வடக்கே வன்னியன் கண்ணில் நெறிகட்டும், தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்கள், மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்றுக் கொள்கை, ஒருமொழி கொள்கை, உன்னத கொள்கை, இப்படியெல்லாம் அந்த முழக்கங்களை கற்றறிந்த தமிழ் அறிஞர்கள் ஒரே ஒரு முழக்கம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. நம்முடைய தமிழர் தந்தை சிப ஆதித்தனார் அந்த முழக்கத்தை மட்டும் கொடுத்தார். அதே போல சிலம்பு செல்வர் மாப்போசி ஒரு முழக்கத்தை கொடுத்தார். மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டு அடிப்படையில். அப்படி மாப்போசி போன்றவர்கள் ஐயா ஆதித்தனர் போன்ற ஒவ்வொரு முழக்கங்களையும் மட்டும் கொடுத்தார்கள். ஆனா தமிழின போராளி, தாய் வளர்த்து நாம் வளர்ந்தோம், தமிழ் வளர்த்து நாம் வாழ்வோம், இதை யாராவது கொடுக்க முடியுமா? தாய் வளர்த்து நாம் வளர்ந்தோம், தமிழ் வளர்த்து நாம் வாழ்வோம். தமிழை நீ வளர்த்தா தான் ஒரு வாழ்க்கையில பொருள் இருக்கு, ஏராளமான பொருள், விளக்க உரையே ஆற்றலாம். தமிழின போராடி தாய் வளர்த்து நாம் வளர்ந்தோம், தமிழ் வளர்த்து நாம் வாழ்வோம், அந்த முழக்கத்தை கொடுத்தார். ஈழத் தமிழர்களே தொப்புள் கொடி உறவுகள்னாரு. விடுதலை போராட்டத்தை ஆதரித்தால் 7 ஆண்டு சிறை அப்படின்னாங்க அம்மையார் ஜெயலலிதா. 7 ஆண்டு என்ன 7 ஆண்டு, 70 ஆண்டானாலும் ஆதரிப்பேன்னாரு. பச்சை தமிழராக, மண்ணின் மைந்தராக, தொப்புள் கொடி உறவு பார்த்து கொண்டிருக்க மாட்டோம்னார். அப்படியெல்லாம் முழக்கங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழி, இனம், நாடு என்ற அடிப்படையிலே, தமிழ் தேசிய கோட்பாட்டின் அடிப்படையிலே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் அந்த சிந்தனை வந்து அந்த வேலை திட்டத்தை, காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் பேரை அவங்க வச்சுட்டாங்க. சரி, காந்தி பேரை வைக்கிறது ஒன்றும் தப்பில்லை. நான் கூட காந்தியை மனதில் வைத்துத்தான் என்னுடைய மூத்த மகளுக்கு காந்திமதினு பேர் வைத்திருக்கிறேன், ஸ்ரீகாந்திமதினு பேர் வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் ஐயா நினைத்து கொண்டு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்கின்ற இந்த ஊரக 100 நாள் வேலை திட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை கொடுத்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. வரலாற்று பதிவு. இப்பொழுது என்னன்னா, அந்த திட்டத்தை 100 நாள்ல இருந்து 125 நாளுக்கு உயர்த்துறாங்க. அதை வரவேற்கலாம். ஆனா அந்த திட்டப்படி அந்த மக்கள் என்ன வேலை செய்யறாங்க, எப்படி மரத்தடியில படுத்து கிடக்குறாங்க, எப்படி ஒருவருக்கொருவர் தாய்மார்கள் பயன்பாட்டு கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் வேறு செய்தி. 1000 விமர்சனங்கள் உண்டு, மாற்று கருத்து இல்லை. அந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடைபெறவில்லை, இலக்கை அடையவில்லை. ஆனால் ஊதியம் கொடுக்கணும், 100 ரூபாய் ஒரு நாளைக்கு என்று இருந்தது. இன்றைக்கு தமிழகத்துல 336 ரூபாய், அதே போல கேரளாவில் 369 ரூபாய், கர்நாடகத்தில் 370 ரூபாய். அதுலேயும் தமிழ்நாடு தான் பின்னணியில் இருக்கு. திராவிட திருநாட்டில் உள்ள கேரளாவும் கர்நாடகாவும் கூடுதல் தொகை கொடுக்கிறது. கேரளா 369, கர்நாடகா 370, ஆந்திராவில் 307, தமிழ்நாட்டில் 336. எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க? இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாளாக உயர்த்துவது வரவேற்கிறது. அது வந்து மறுசீரமைப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த வேலைகள் நடைபெறவில்லை. சாலைக்கு சவரம் செய்கிற வேலை என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த வேலையினுடைய மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த வேலைக்கு இந்தி பெயரை கனிமொழி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இந்தி பெயர் என்ன பேரு? விக்சித் பாரத் ரோஜ்கர் அஜீவிகா மிஷன். இது எனக்கு வாயில் நுழைய, இது வாயில் நுழையுமா இந்த சொல்லு? நம்முடைய மதிப்புக்குரிய பல கருப்பை அழகா ஒரு சொல்ல சொன்னார். நிறைய பேருக்கு வடமொழி எழுத்துகள் உள்ள பெயர்கள் வருகிறது. அந்த இஸ்ங்கிறதுக்கு முடிவில்லாத ஒரு எழுத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே வடமொழி எழுத்தை நீக்கிய ஒரே தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ராமதாசுன்னு இசை எடுத்துட்டு சூவை போட்டாரு. இன்றைய வரைக்கும் அதுதான் நடைமுறை. அதே போல எவ்வளவு பெரிய கோப்புகளா இருந்தாலும், குடியரசுத் தலைவருக்கே எழுதுகிற மடலாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் எழுதுவார். ஆனால் கையெழுத்து தமிழில் தான் போடுவார். சா ராமதாசுன்னு தான் போடுவார். இதை பழக்கருப்பையா பெருமையை பேசுறேன். அப்படி அந்த வடமொழி எழுத்துகளே தமிழ் நடைக்கு உச்சரிக்க முடியவில்லை என்று நாம் மாற்றுகிற பொழுது நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ராமதாஸ் என்கின்ற பெயரை ராமதாசு என்று சொல்வதை போல மாற்றிப்படுகிறவர். ராஜி என்கின்ற பெயரை ராசி, ராஜ் என்பதை அரசு என்று போடுவதை போல. ஆனால் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்சித் பாரத் ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் என்று
இந்தியில மாற்றுகிறாங்க. காந்தி பெயரை எடுப்பது ஒன்று, ராமர் பெயரை திரிப்பது ஒன்று, இந்திய அதுக்குள்ளே நுழைப்பது மூன்று. இப்படி மூன்று திட்டத்தை, அது RSS வேலை திட்டம், அவருடைய இலக்கின்படி இதையெல்லாம் மாற்றுகிறார்கள். இதற்கு எதிராக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருப்பதை நம்ம வரவேற்கிறோம். திறனாய்வு செய்யவில்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே பண்மையில தஞ்சாவூர்ல இருந்து கந்தர்வக்கோட்டை வரை சென்று வந்தேன். அங்க பிசானத்தூர் என்கின்ற ஒரு ஊரில் மருத்துவ கழிவு செயல் இழப்பு ஆலை என்கின்ற ஒரு ஆலையை கொண்டு வருகிறார். அந்த ஆலை அந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் வேளாண்மை நிலங்களுக்கும் குடிநீருக்கும் நிலத்தடி நீருக்கும் காற்றுக்கும் மாசை ஏற்படுத்தும், மக்களுக்கு தேவையற்ற நோய்களை உருவாக்கும். அந்த ஆலை எங்க ஊருக்கு வேண்டாம் என்று எதிர்த்து போராடுகிற அந்த மக்களை சந்தித்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக போனேன். தஞ்சாவூர்ல இருந்து கருத்தட்டாங்குடி வரைக்கும் சாலையில, அது தேசிய நெடுஞ்சாலை தான், இல்லைன்னு சொல்லலை, அந்த தேசிய நெடுஞ்சாலை என்பதே மாநில உரிமையை தட்டி பறித்தது தான் ஒன்றிய அரசு. அதெல்லாம் திராவிட மாடல் அரசு எதிர்க்காது, மறுக்காது. ஒன்றா கேட்டா நாங்கள் அடிபடிய மாட்டோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையில் முழங்குவார். ஒன்றா பறித்து கொண்டிருக்கிறான். அதை சிந்திப்பதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா, அவருடைய மகனுக்கு ஆற்றல் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா கவிஞர் கனிமொழிக்கு ஐயா கலைஞருடைய அந்த அறிவாற்றல் கொஞ்சம் இருக்கிறதாக நான் நம்புறோம். அந்த அடிப்படையில் தான் பேசுறாங்க. அந்த இந்தி எழுத்த நம்முடைய பாராட்டுக்குரிய அந்த வகையில மட்டும் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் தார் கொண்டு புறா எழுதிட்டான், அழிச்சிட்டான். தமிழ் இருக்கட்டும், தேவையான ஆங்கிலம் இருக்கட்டும், இந்தி எங்க நாட்டுக்கு தேவையில்லை, இந்தி வேண்டாம் போடா ஒரு முழக்கத்தை கொடுத்த மாதிரி அந்த இந்தி எழுத்துக்களை அழித்ததை நாம பார்த்தோம், படம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். நாம் இப்போது என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை இந்தி மொழியில பெயர்க்கிற அந்த நிலையை எதிர்த்து மறுத்து கண்டித்து பேசுகிற கனிமொழி அவர்களே, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியில் எழுதுறான. 1965 மொழி புரட்சிக்கு பிறகு தொடர்வண்டி நிலையங்களே இந்தி கிடையாது. 1985 வரை கிடையாது. ஏறக்குறைய 65, 75, 85, 25 ஆண்டுகள் இந்தி கிடையாது. ஆனா இன்றைக்கு எல்லா தொடர்வண்டி நிலையங்களில், அஞ்சலகங்களில், அண்மையில கூட தமிழை எடுத்து விட்டு திருநெல்வேலியில தபால் என்பது வட சொல்லுதான், ஆனா தபால் என்பதை இந்தியில போட்டாங்க. நாங்க எதிர்ப்பு தெரிவித்து மைகுண்டு அளித்து மறுபடியும் மாற்ற வச்சிருக்கிறோம். அஞ்சல் துறையிலே, தொடர்வண்டி துறையிலே, தொலைத்தொடர்பு துறையிலே, வானூர்தி துறையிலே, சரக்கு மற்றும் சேவை வரி என்று சொல்லக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சொல்றேன். நீங்க ஜிஎஸ்டி சாலைனே, ஜிஎஸ்டி ரோடுனே ஒரு பெயர் வைக்கிறீங்களே, ஏன் அப்படி வைக்கணும்? எல்லா நிலையிலும் ஒன்றிய அரசு அலுவலகங்களே இன்றைக்கு இந்தி நீக்கமர நிறைந்து வருகிறது. தமிழ்நாட்டு அரசு துறையிலிருந்தும் கூட இந்தியை சுற்றறிக்கை வருகிறதாக செய்திகள் எங்களுக்கு வருகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் கனிமொழிக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை. ஆகையினாலே ஒன்றிய அரசின், பாஜக அரசினுடைய இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தினுடைய இந்தி பெயரை நாங்கள் ஆதரிக்கவில்லை, எதிர்க்கிறோம், மறுக்கிறோம், தேவையானால் போராடுவோம். ஆனா தமிழ்நாட்டுக்குள் இந்தி நீக்கமர நிறைந்திருக்கிறது. சேப்பாக்கத்தில் போய் பாருங்க, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர், துணை முதலமைச்சர், அவர் தெருக்குல போய் பாருங்க, தமிழே இல்லாம இந்தியில எழுதி வச்சிருக்கிறான். வணிகர்களையும் காட்டிலும் அந்த வாடகை அறைகள் கொடுக்கிற விடுதிகள், லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விடுதிகளை காட்டிலும் ஒரு கிறித்தவ சமய அமைப்பே இந்தியில் எழுதி வச்சிருக்கிறான். சேப்பாக்கத்தில் படம் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப நீங்கள் எல்லாம் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இந்தி திணிப்பைத்தான் எதிர்ப்பீர்கள், இந்தி நுழைவை தடுக்க மாட்டீர்கள். நீங்கள் இந்தி திணிப்பு என்று எதிர்ப்போம் என்று முழங்கிக் கொண்டே இருங்கள். இந்தி என்ன, இந்தியர்களை நாங்கள் திணிக்கிறோம்னா 1 கோடி பேரை உள்ள அனுப்பிட்டான். திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலே வினையாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லை. இந்த நிலையில் நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தங்கை கவிஞர் கனிமொழி அவர்களே, நாடாளுமன்றத்தில் உங்களோட உரையை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இந்தியை அகற்றுவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய அன்பகத்துக்கு பக்கத்துல தேனாம்பேட்டை அண்ணா சாலை, அன்பகத்துக்கு பக்கத்துல நம்முடைய பெரும்பாட்டி கண்ணகி கையை நீட்டி காட்டி கொண்டிருக்கிறார், இதோ இந்தி இருக்கிறது என்று உங்கள் தந்தையார் வைத்த கண்ணகி சிலையினுடைய அந்த சுட்டு விரல் காட்டுகிறது. பக்கத்திலே வலது பக்கம் இருக்கிறது
தமிழே இல்லாமல் பெயர் பலகை இந்தியில மட்டும் இருக்கிறது, ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனவே மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய தங்கை கவிஞர் கனிமொழி அவர்களே, முதலில் அன்பகத்துக்கு பக்கத்திலேயும் எதிரேயும் இருக்கக்கூடிய இந்தி அகற்ற முன்வாருங்கள். தமிழ்நாட்டுக்குள் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்தி அகற்ற வேண்டும், இந்தியர்கள் திணிப்பை தடுக்க முன்வாருங்கள் என்கின்ற அன்பான கோரிக்கையை அன்பு தங்கை மதிப்புமிகு கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.